அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் சென்னையில் டி ஸ்டுடியோ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ உள்ள சினிமா துறைக்கு ரொம்ப அவசியமான ஒரு அத்தியாவசியமான ஸ்டுடியோ ஆகிப்போச்சு. நம்மளால ஸ்டுடியோவில் ஏஎம்சியாக இருக்கட்டும், வாகினியாக இருக்கட்டும், அடுத்த ஸ்டுடியோ இருந்துச்சு. அந்த ஸ்டுடியோக்குள்ளே தான் பெரிய ரெக்கார்டிங் தேட்டரு, டப்பிங் தேட்டரு, எடிட்டிங் தேட்டரு எல்லாம் இருந்தது. இப்போ உள்ள சினிமா சூழலில் எங்கெங்கே சதறி போச்சு. டப்பிங் ஒரு பக்கம், எடிட்டிங் ஒரு பக்கம், ரீரிகார்டிங் ஒரு பக்கம், ரெக்கார்டிங் ஒரு பக்கம், அங்கேயே சினிமா அன்னைக்கு சதறி போச்சு. இந்த டி ஸ்டுடியோ உள்ள வந்தோடனே உங்களை ஏஎம் ஸ்டுடியோக்குள்ள பெரிய ஸ்டுடியோக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. டப்பிங் சரி, எடிட்டிங், டிஐ, கிராஃபிக்ஸு எல்லாம் தனித்தனியாக. ஆனால் நிறைய இடம் பார்க்குறோம். ரொம்ப இடம் குறுகலானதுக்கு நிறைய ஸ்டுடியோ நடந்துட்டு இருக்கு. இந்த டி ஸ்டுடியோ பார்த்தா எல்லாமே விசாலமாக இருக்கு. டப்பிங்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு விசாலமாக இருக்கு. இன்னைக்கு சினிமா துறையில் எல்லாருக்கும் ஒரு பயன்படுற அளவுக்கு அமைஞ்சிருக்கு. ஏஎல் விஜய் அவர்களை பாராட்டணும். D1 ஸ்டுடியோ இப்போதான் எல்லாம் 3 ஃப்ளோர்லேயும் போய் ஒரு ரூமா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு, அதாவது சவுண்ட் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், கலர் ஆகட்டும், ஒன் பிளேஸில் எவ்ரிதிங். ஒரு படத்தை முடிச்சா, ஷூட்டிங் முடிச்சா இங்கே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம் இந்த ஒரே இடத்துல. அந்த மாதிரி அதுவும் ஹை கிளாஸாக பாம்பேல எந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கோ அந்த மாதிரி இங்கே இருக்கு. எனக்கு நானே பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். ஏஎல் விஜய் எதை பண்ணாலும் அதை ஒரு தனித்தன்மையோட பண்ணுவாப்புல. இதையும் அதை செஞ்சிருக்காரு. ஆல் த பெஸ்ட். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுடைய எல்லா படங்களையும் இங்கே கொடுத்துட்டா த பெஸ்ட்டாக வரும்ன்றது என்னுடைய ஒரு விஷ். தேங்க்யூ. ஏஎல் விஜய் ஒரு நல்ல நண்பர். டி ஸ்டுடியோ மாதிரி ஒரு 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 பிளேஸ் வந்து இங்கே எல்லாருக்கும் வேணும். நிறைய பேருக்கு வந்து பயன்பட போகுது. மீதி வந்து பாபி பேசுவார். Actually, congratulations, AL Vijay. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ஃபோக்கஸ்ட் ஒரு end-to-end one-stop shop ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த இண்டஸ்ட்ரி. அதான் டெக்னாலஜி வைஸ் வந்து ஹாலிவுட் லெவலுக்கு பண்ணியிருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐம் ஷூர் நிறைய பேர் வந்து இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சினிமாவோட புதுசாக இருக்கு. ஒன் பாயிண்ட் டெஸ்டினேஷனாக இருக்கும். சினிமாவில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டிபார்ட்மெண்ட். அது வந்து நாங்கள் டப்பிங் இடத்துல பண்ணோம், மிஷின் இடத்துல பண்ணோம், பிஏ இடத்துல பண்ணோம். நான் நிறைய பாம்பேல தான் வந்தேன். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் செட்டப் வரணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அது வந்து யாராக இருந்தாலும் போகிற வரவேற்கிறேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அது ஆரம்பிக்கிறதுக்கு. ராஜசேகர் சார், சீனியர் கலரிஸ்ட், 20 years of friends, ராஜகிருஷ்ணன் சார், முத்துகிருஷ்ணன் சார், டப்பிங்கில் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் வந்தாங்க என் கூட. அது ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. என்னோட மோட்டிவ் என்னென்னா ஒரு குவாலிட்டியான ஸ்டூடியோ இருக்குது. சினிமா வந்து நிறையா எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கு. நாங்கள் சினிமாவுக்கு எதாவது பண்ணலாம். அதோட ரிசல்ட் தான் ஸ்டூடியோ. எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு, ஒரு டைரக்டருக்கு, ஒரு கேமராமேனுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியும். அதை சர்வ் பண்ணணும். அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அதை நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ அந்த எதிர்பார்ப்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்கள் டீச்சர் கொடுக்குற முதல் நோக்கம். அதை நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம், நம்புகிறோம். இது ஒரு பிகினிங் தான். அப்புறம் மோட்டிவ் என்னென்னா குவாலிட்டி அவுட்புட் கொடுக்கணும் மட்டும்தான். அதுக்கான எல்லா ஹார்ட் ஒர்க்கும் நாங்கள் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு பிகினிங். அந்த ஸ்டாண்டர்ட் நாங்கள் மிஷின்ஸ் வச்சுருக்கோம், டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி வரணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. மற்ற டீம் இருக்காங்க. டிஐ அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபவுண்டர் ரவி. I think I'll give it to Rajshekar sir. Hi everyone. It's a complete high-tech shooter in Chennai. Like latest advanced machines தான் இருக்குது DI grading. And another thing என்னன்னா கேமராவில் ஷூட் ஆனதுலேருந்து தியேட்டருக்கு வர வரைக்கும் we are planning to in one roomல வைக்கணும் தான் ஆசை. ஸோ வந்து இப்போ வந்து நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் பிளானே அதுதான், ஒன் ரூஃப், எல்லாமே ஒன் ரூஃப் அப்படிங்கிறது தான் மெயின் ஐடியா. இப்போ வந்து ஆக்சுவலி இப்போ நாங்கள் கிட்ட வந்து லேட்டஸ்ட் அட்வான்ஸ் பேஸ் லைட் 6 வெர்ஷன் ஒன்று இருக்குது.
அண்ட் ரிசால்வ் இருக்கு. ரெண்டு ஷூட்டுமே ஹை எண்ட் எக்யூப்மெண்ட் வித் ப்ராப்பர் ப்ரொஜெக்ஷனோட வச்சிருக்கிறோம். அண்ட் அனதர் மெயின் திங் என்னன்னா வி ஹேவ் அ ப்ரிவியூ ஸோ தட் லைக் படம் முடிச்ச உடனே இங்கேயே சவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. So, நம்ம வெளியில போய் வேற ஒரு தேட்டர்ல தான் அவுட் பாக்குறாங்க. இப்போ அது தேவைப்படாது. என்னோட மிஷின்ல இருந்து அப்படியே பேக் பண்ணி சவுண்டையும் பேக் பண்ணி நம்ம இங்கேயே படம் காமிச்சிடலாம். ஸோ வந்து ப்ரொடியூசர்ஸ், கேமராமேன் எல்லாருக்குமே வந்து அவங்க ஹை குவாலிட்டி விஷுவலையும் சவுண்டையும் பார்த்துட்டு அவங்க முடிச்சுட்டு போயிடலாம். அவங்க எங்கேயும் தனித்தனியாக போய்கிட்டு இருக்க வேண்டாம். மெயின் கான்செப்ட் அது. அண்ட் வி ஹேவ் ஓடிடிக்குன்னு வி ஹேவ் கமிங் ப்ராப்பர் செட்டப். அது ஓடிடி, ஏன்னா ஓடிடி இஸ் கோயிங் டு மார்க்கெட்ல பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு ஓடிடிக்கு ஒரு தனி டிவிஷன் ரெடி பண்ணி ஓடிடியில் கியூசிங் ஃபர்ஸ்ட் கியூசிங் உள்ள கொண்டாந்து ஸோ எல்லாமே இங்கே நடக்கும். ஸோ நம்ம சவுண்ட் மிக்சிங், அது ஓடிடிக்கான சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே டெக்கியாக இருக்கிறதுனால தென் மெயின் திங் வந்து நாங்கள் டிஐடி, ஸோ கேமரா ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே கலர் கிரேடிங் ஸ்டார்ட் பண்ணோம்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு இது. ஸோ வி ஆர் இன் டு தட். ஸோ ஆன்லைன் ட்ரேடிங் வந்து இங்கே ரொம்ப பெரிய விஷயமா பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஷூட் பண்ணும்போதே உங்கள் கிரேடிங்கை பார்த்துக்கலாம். கலர்ஸ் கோயிங் டு ட்ராவல் ஃப்ரம் த டே ஒன் ஷூட்லேருந்து நம்ம என்ன படத்துக்கு என்ன லுக் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும், என்னவே ஃபர்ஸ்ட் டேலேருந்து